الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والآجز من اتبع نفسه هواها وتمنى على الله أو كما قال عليه الصلاة والسلام رواه الترمذي. உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகவல்ல அல்லாஹுவை முதலில் புகழுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் கண்மணி திருத்தூதர் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சய்யிதுல் கௌனைன் காத்தமுன் நபியீன் தாஜுல் மதீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாரின் மீதும் அன்னலாரின் குடும்பத்தினர்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபூ தாபிஈன்கள் இமாம்கள் உலமாக்கள் கியாமம் வரை இருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீது உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கூறியுள்ளானோ இந்த வாழ்க்கையை ஈருலக தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்களோ இந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்குமோ, இந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் சொர்க்கம் செல்லுமோ, அப்படியாப்பட்ட சீதேவியான நல்லடியார்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்குமாறும் எந்த வாழ்க்கையை வாழ வேண்டாம் என்று அல்லாஹ் கூறியுள்ளானோ ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களோ எந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு தள்ளப்படுவோமோ, எந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் பயங்கரமான நரகத்துக்கு தள்ளப்படுவோமோ அப்படியாப்பட்ட இழிவான கேவலமான வாழ்க்கையிலிருந்து முற்று முழுதாக தவிர்த்து விலகி வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கின்றேன். மேலான கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த உலகத்துல எங்களுக்கு பலதரப்பட்ட நிஅமத்துகளை செஞ்சிருக்கிறான். அந்த நிஅமத்துகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அது நாம் மனிதனாக படைக்கப்பட்டதாக இருக்கலாம், அது நாம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில பிறந்ததாக இருக்கலாம், அது நாம் கலிமா த்வைபா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னதாக இருக்கலாம், அது நாம் அந்த வாழ்க்கையின் பிரகாரம் வாழக்கூடியதாக இருக்கலாம். இது அனைத்துமே அல்லாஹ் நம்மோட உள்ள இரக்கத்துக்காக தந்த நிஅமத்துகள். இதுல ஒரு மிகப்பெரிய நிஅமத்தான் அல்லாஹ் நமக்கு வழங்கியுள்ள குழந்தைகள். யார் யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நசீபாக்க வேண்டும். குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ் எங்களுக்கு செஞ்சிக்கக்கூடிய நிஅமத்துகள்ல நாம் அறியாம இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிஅமத்.
இந்த குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி நபிமார்கள் கூட அல்லாஹ்விடத்துல மன்றாடி இருக்கிறார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 60 வயது தாண்டும் வரை குழந்தை இல்லை. அது வரைக்கும் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டாங்க. ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி மூதாட்டியாகும் வரை, அவர்கள் வயது போகும் வரை குழந்தை இல்லை. அல்லாஹ்விடத்துல கெஞ்சி அழுது துஆ கேட்டாங்க. இத மாதிரி இந்த பாக்கியத்துக்காக வேண்டி பலர் துஆ செஞ்சு அடையக்கூடிய ஒன்றாக இருக்குது. சிலருக்கு அல்லாஹ் திருமணம் முடிச்ச உடனே குழந்தைகளை கொடுக்கிறான், சிலருக்கு அல்லாஹ் தாமதிச்சு கொடுக்கிறான், சிலருக்கு அல்லாஹ் மௌத்து வரைக்கும் கொடுக்காமலும் இருக்கிறான். அல்லாஹ்ட கையில உள்ள ஒரு விடயம். குழந்தை அல்லாஹ் தரக்கூடியது. இவைகள் அமானிதர். எந்தொன்றும் அறியாம பிறக்கக்கூடியவர்கள். நல்லது கெட்டது அல்லாஹ் என்றா ஒன்றுமே தெரியா பியோ தூய்மையாக பிறக்கிறார்கள். அல்லாஹ்க்கு இணை வைக்காதவர்களாக பிறக்கிறார்கள். இந்த உலகத்துக்கு வந்ததற்கு பின்னால தான் எந்த வீட்டில் பிறக்கிறார்களோ, எந்த சமூகத்தில் பிறக்கிறார்களோ, எந்த நாட்டில் பிறக்கிறார்களோ, எந்த பாட்டை பேசக்கூடிய வீட்டில் பிறக்கிறார்களோ அதற்கு ஏற்றவாறு அவர்கள் மாறுகிறார்கள். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்லாக நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் தான் எதிர்காலத்து சந்ததிகள், இவர்கள் தான் எதிர்காலத்து உலமாக்கள், இவர்கள் தான் எதிர்காலத்தில் துறை சார்ந்தவர்கள், இவர்கள் தான் நாட்டை ஆளக்கூடியவர்கள், இவர்கள் தான் பள்ளி நிர்வாகியாக வரக்கூடியவர்கள், இவர்கள் தான் சமூகத்தை வழிநடாத்தக்கூடியவர்கள். இப்படியாப்பட்ட ஒரு சமுதாயம் எங்க இருந்து வளர்க்கப்பட வேண்டும், எங்க இருந்து இவர்களுக்கு வழிகாட்டப்பட வேண்டும்? நானும் நீங்களும் தெரிஞ்ச கசப்பான உண்மைதான், எதிர்கால சமுதாயம் நாளைய இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் ஸ்பிரிச்சுவலி இல்லாத ஒரு சமூகமாய் போய்கிறது. எல்லா விதமான அடிக்ஷன்களுக்கும் அடிக்ட் ஆகக்கூடிய ஒரு சொசைட்டியாக இருக்குது. அது எப்படி ஆகிடுமோ தெரியா, அல்லாஹ் பாதுகாக்கும். இந்த நாடு எந்த நிலைமைக்கு போகுமோ, இந்த உலகம் எந்த நிலைமைக்கு போகுமோ தெரியாத ஒரு காலம். இன்றைக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓணுமா, ஜெமினி ஓணுமா, எலமெண்ட்ஸ் ஓணுமா. டிசம்பர்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப் ஆகிட்டு ஜெமினிக்கு, அதுக்கு பின்னால டெவலப் ஆகிட்டு எலமெண்ட்ஸுக்கு. எப்படி எலமெண்ட்ஸ் என்றா என்ன என்றா, அப்துல்லா என்ற நபரை அதுல டைப் பண்ணிட்டோம் என்றா அப்துல்லா யாரு, அப்துல்லா என்ன விருப்பம், அப்துல்லாட ஏஜ் என்ன, அப்துல்லா எங்க முடிச்சுக்கு, அப்துல்லாட பேக்ரவுண்ட் என்ன, அப்துல்லா எதை கூட பாப்பாரு, அப்துல்லாக்கு எது கூட விருப்பம், எல்லாத்தையும் படிச்சு தந்து. இப்ப ஏந்த புள்ள வளர்றது இந்த சமூகத்துல தான். ஏண்டே உங்களுடைய மகனும் மகளும் வாழ போறது இந்த சொசைட்டில தான். ஆனா எங்களுக்கு இன்னும் கூகுளே தெரியும். இத தெரியணும் என்றேன் இல்லை, இத படிக்கிறது வாஜிபும் அல்ல. ஆனா இப்படியாப்பட்ட ஒரு சொசைட்டில ஏண்டே உங்களுடைய புள்ளைய வளர்க்க போறேன்றத பேசுறேன். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப எங்கட பிள்ளைக்கு என்ன தேவை, எதை கொடுத்தா இந்த பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவாங்க, எதை கொடுத்தா இந்த பிள்ளைகள் மனிதர்களாக வாழுவாங்க. படிக்கணும்,
தவறல்ல. எஜுகேட்டடான இந்த புள்ள இவர் ஒரு டாக்டர் ஆகிறாரு, ஆனா லஞ்சம் வாங்குறாரு. அவர் செல்லுறாரு, உசுறு போனாலும் நோ ப்ராப்ளம், தள்ளிய வைக்க ஆபரேஷன் நடக்கும். இவரை எந்த துறையில இருந்தாலும் பரவாயில்லை, இவர் லஞ்சம் வாங்குறாரு. ஹியூமனிட்டி இல்ல இவருக்கு. மனுஷபாவයක් නැති සමාජයක් බිහිවීගෙන සිටිනවා. மனிதநேயம் அற்ற ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த மைதானத்துல தான் நானும் நீங்களும் சுஜூத் செஞ்சு செஞ்சு ஏழே உங்களுடைய புள்ளைய பார்க்காம வளர்க்கிறோம். பெருசா வேற சொல்லுறோம், எங்கட புள்ள இங்கட பூந்தாங்கல வருவாரு, போன்ல இப்படி போனா அப்படி வருவாரு, எல்லாமே தெரியும். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, எதிர்காலம் ஜொலிக்கோடும் என்றா, எதிர்காலம் சிறந்த ஆட்சி வரணும் என்றா, எதிர்காலத்தில் நல்ல மனிதர்கள் உருவாக்கப்படணும் என்றா, சில பல விடயங்கள் இப்பிலிருந்தே உருவாக்கப்பட வேண்டும். அதில் முதலாவது அத்தியாவசியமானது, வாஜிபானது, மிக கடமையானது, நான் கூறக்கூடிய ஏனைகள் இல்லாவிட்டாலும் இது மிக முக்கியமானது. அதுதான் ஸ்பிரிச்சுவல் மார்க்கம், அல்லாத ஜீன். எவனுக்கு அல்லாத பயம் இருக்குமோ அவன் பாவத்தை செய்ய மாட்டான். எவன் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோட வாழுறானோ அவன் லஞ்சம் வாங்க மாட்டான், அவன் குற்றங்கள் செய்ய மாட்டான், அவன் மனிதர்களை ஏமாற்ற மாட்டான், அவன் யாருக்கும் கொள்ளு வைக்க மாட்டான், அவன் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். இன்னைக்கு இது இருந்தா நல்ல எந்த நிலைமைக்கு ஆகிக்குது. அல்லாஹ்வை பத்தி அல்லாத தீனை பத்தி நோவலா தெரிஞ்சா போதும். இன்றைக்கு சமூகத்தில் எவ்வளவு விடயங்கள் இருக்குது. எந்த நிலைமைக்கு, எந்த சைக்காலஜிக்கு எங்கட பேரன்ஸ் ஆடிக்கிறார். அவட வார்த்தை ஒரு நோமலா மார்க்க மீதா போதும். நோமலா மார்க்க மீதா ஒழுங்கை ஆப்பு நடக்கும். நோமலா மார்க்கம் எங்கேயுமே இல்லை, எங்கேயுமே நோமல் மார்க்கம் இல்லை. பூர்த்தியாக இஸ்லாத்துக்குள்ள வாங்க. அல்லாஹ் எங்கேயுமே சொல்லல அறக்குறையா இஸ்லாத்துக்கு வாங்க, உங்களுக்கு விருப்பமான பகுதியில மட்டும் இஸ்லாத்துக்குள்ள எங்கேயுமே சொல்லப்பட்டில்லை. A to Z, top to bottom, எல்லாத்திலும் இஸ்லாமிக்கும். இஸ்லாம் தான் மெயின், அல்லாஹ்வுடைய தீன் தான் மெயின். அதுதான் செகண்ட் ஆப்ஷன். அவன் படிக்காத தோடு பலாயா இருக்கலாம், ஆனா அல்லாஹ்வுடைய பயம் இருந்தா அவன் இங்கேயும் வெற்றி, மௌத்துக்கு பின்னாலும் வெற்றி. அவன் படிச்சிருக்கிறான், அல்லாஹ்வுடைய பயம் சுத்தமாகவே இல்லை, துனியால வெற்றி மாதிரி விளங்கும். கார் இருக்குது, அவருக்கு ஊடி இருக்குது, அவர் பல சொசைட்டி டிஃபரன்ஸ் ஆட்கள், ஆனா மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில கை செய்தல். மண் ரப்புக்க என்று கேட்டா முழிப்பாரு, ஒமா தீனுக்க என்று கேட்டா முழிப்பாரு. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, குழந்தைகள் என்றது நல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களை சரியாக வளர்க்காவிட்டால் இது எங்களுக்கே தான் பாதிப்பு வரும். வீட்டுக்குள்ள உம்மா வாப்பா மீது கொண்டு உம்மா அப்பா பேசுற, மாமா மாமி பேசுற, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு புள்ளைய கிட்ட வச்சு கொண்டே பேசுறாங்க, அது தூக்கி பேசுறாங்க, ஊரு பலாய் பேசுறாங்க, டிவிய பாக்குறாங்க, எல்லா விதமான முசீபத்துகளையும் புள்ளைய முன்னுக்கு செய்யறாங்க. கேட்டா புள்ள சின்ன புள்ள. நன்றாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லாக மைண்ட்ல ஆழமாக வச்சுக்கோங்க. நாங்க நார்மலாக கருதக்கூடிய ஏஜ் தான் டேஞ்சர் ஏஜ். ஒரு ஸ்பஞ்ச், இந்த ஸ்பஞ்ச்ல நாங்க தண்ணிய ஊத்தினா புளியும் போது தண்ணி தான் வரும், பால் வராது. அதே ஸ்பஞ்ச்ல பாலை ஊத்தினா தண்ணி வராது, பால் தான் வரும்.
இன்னைக்கு நாங்க புள்ளையோட உள்ள ஒரு ஸ்பஞ்ச போல அந்த ஸ்பஞ்ச்ல நஞ்ச, பொறாமைய, குரோதத்தை, வைரத்தை, பொய்ய எல்லா நகைகள் கொடுத்துட்டு ஏண்ட புள்ள என்ன மதிக்கிறான் இல்ல, ஏண்ட புள்ள என்ன கண்ணியப்படுத்துறான் இல்ல, ஏண்ட புள்ள என் உமா வாப்பாவோட இறக்கம் இல்ல, ஏண்ட புள்ள ஏண்ட குடும்பத்தை மதிக்கிறான் இல்ல என்று செல்லுறோம். ஏன் நஞ்ச குடுத்து முடிஞ்சு அங்க நஞ்சி ஊறி அதுல பதமாகி அதுல வளர்ந்து அவருடைய மைண்ட் செட் முழுக்க அந்த நஞ்சி தான் ஓடுது. அவருடைய சிந்தனை எல்லாம் நெகட்டிவா தான் இருக்குது. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, நானும் நீங்களும் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். எந்த அளவு என்றா, எப்ப தாயிட வயிற்றில் இருக்கும் பொழுது குழந்தைக்கு ரூம் கொடுக்கப்படுதோ அன்றலின் அந்த குழந்தை நாங்க பேசுறத கேட்க தொடங்குது. அண்டலிருந்து அங்க சேவாகு தொண்டுண்டா. இதனால அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எதிர்காலத்து சந்ததிகள் இல்லாவிட்டால் நாம் கை செய்யப்படுவோம். இஸ்லாம் மிக தெளிவாக எங்களுக்கு படிச்சு தந்திருக்குது. ஒரு குழந்தைக்கு, ஒரு பிள்ளைக்கு நீங்க 7 வயசாவினா தொழுமாறு ஏவுங்க, 10 வயசாவினா அடிச்சு தொழ வைங்க. இது ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை நாங்க நுணுக்கமா பார்ப்போமே, ஆனால் தொழுகைய பழக்கத்தில் இஸ்லாம் ஏனென்றா, அவ்வளுமா யுஹாஸபுல் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலாத். கியாமத்து நாள்ல எங்களுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்வியில பெஸ்ட் क्वेश्चन, பலவகை பிரச்சனைய முதலாவது கேள்வி தொழுகை. அஸ்ஸலாத் பெரியது, முதன்மை வாய்ந்தது தொழுகை. அந்த தொழுகையை இஸ்லாம் பழக்க செல்லுதுண்டா சின்ன சின்ன எல்லா விடயத்திலும் ட்ரைனிங் கொடுக்க செல்லுதான் செல்லுது. எப்படி பேசுறது, எப்படி சிரிக்கிறது, எப்படி துப்புறது, எப்படி சாப்பிடுறது, எல்லாமே பழக்கணும். எத்தனை தடவை பழக்கணும், எத்தனை நாள் பழக்கணும், அதே அந்த ஹதீஸ்ல சொல்லி 3 years அவுது சுனா 3 வருஷம் 1000 days 1000 நாட்கள் 5000 தடவைகள். 3 years என்ற போல ஒரு 1000 days. 5 நேர தொழுகைய 1000 பெருக்கினா 5000 தடவை பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடிக்கிறது இஸ்லாம் அனுமதி கொடுத்து 5000 தடவை நானும் நீங்களும் எங்கட குழந்தைகளுக்கு நல்ல விஷயத்தை எத்தி வச்சிருக்கிறோமா? 5000 தடவை தொழுவையை எத்தி வச்சிருக்கிறோமா? 5000 தடவை பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோமா? 5000 தடவை அவனை பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு வந்தாதான் அவன் பள்ளிக்கு போயிட்டு தொழக்கூடியவனா மாறுவான். 5000 தடவை தின்னும் போது பிஸ்மிய பழக்கினாத்தான் அவன் தின்னும் போது சாப்பிடும் போது பிஸ்மிய சொல்லுவான். 5000 தடவை மூத்தவங்களை மதிக்க சொல்லி கொடுத்தாத்தான் அவன் மூத்தவங்களை மதிப்பான். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, இதெல்லாம் நாங்கள் கணக்கெடுக்காத ஒரு பகுதி. முதலாவது ஸ்பிரிச்சுவல், 2வது ஹெல்த்தி அண்ட் பிசிக்கல். அவங்க உடம்பு ரீதியான ஆரோக்கியம் இருக்க வேண்டும், உணவு ரீதியான ஆரோக்கியம் இருக்க வேண்டும். இன்றைய உணவுகள் நம்மை கொல்லுது, எங்களை ஏஜ குறைக்குது. மற்றது மென்டலி அண்ட் சைக்காலஜிக்கலி. இதிலே ஒவ்வொரு புள்ளி நல்ல ஆரோக்கியமா வளர்க்கப்பட வேண்டும். ஏனென்றா இன்றைய சொசைட்டி கெட்டு போறதுக்கு 180 ரிசர்ச்கள் படி முடிவு என்ன என்றா அவங்க மென்டலி பிசிக்கலி தாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு கைட் பண்ண யாரும் இல்லாம மென்டர்கள், முருஷிர்கள், மகப்பெண்ணன் නැතිනිසා ඒගොල්ලන්ට දන්නදේ පිළිපැදගෙන ඒගොල්ලන්ට වැරදි අය මගපෙන්නපු නිසා වැරදි මාර්ගයේ යනවා.
அவங்க தவறான வழிக்கு போக காரணம் இந்த யங்ஸ்டர்ஸ். ஏனென்றா அவங்களை கைட் பண்ணப்பட்டிருக்குது பிழையான ஒரு நபரால. இன்னைக்கு யூத் என்ன செல்லுறாங்கடா, எந்த பேரண்ட்ஸ் என்ன லவ் பண்றாங்க இல்ல, எந்த பேரண்ட்ஸ் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க இல்ல, எந்த பேரண்ட்ஸ் நான் சொல்லுறத அட்லீஸ்ட் லிசன் பண்ண கூட ரெடி இல்ல, கேட்கறதுக்கே தயார் இல்ல. இதுல மிக முக்கியமான ஒரு பகுதி அல் அதாலா பைனல் அவுலாத், பிள்ளைகளுக்கு மத்தியில சரிசமமாக நடக்கிற என்ற ஒரு பயன். லாஸ்ட் ஸ்காலர்ஷிப் பேப்பர்ல நியூஸ்ல ஒரு பிக் நியூஸ் கொண்டு வருது. என்ன, 8ஆம் ஆண்டு பொடியன் ஊட்ட விட்டு பாஞ்சு போயிட்டு. இப்ப இந்த பொடியனை போலீசால கண்டு பிடிச்சு, என்னமா நீ எங்க என்று கேட்ட நேரத்துல அவன் ஆன்சர் எனக்கு நல்லா படிக்கணும். என்னோட வீட்டுல இல்ல, ஏங்க நான் ஸ்காலர்ஷிப்ல ஃபெயில், ஏங்க தம்பி ஸ்காலர்ஷிப்ல பாஸ். ஆனா பள்ளியில எல்லாம் அவருக்கு கால் பண்ணி கொண்டு குட் பாய் முதலமையா என்றெல்லாம் செல்லுறாங்க. இந்த உமா இந்த பாப்பா எல்லாம் அவங்கள பாராட்டுறாங்க. இது தவறா? நல்லது செஞ்சவனை பாராட்டுறது தவறா? தவறுதான். ஒரு பிள்ளைக்கு மட்டும் பக்க சார்பாகிறது தவறா? ஓ தவறு. இது எங்க கொண்டு போகும் என்றா கொலையின் பக்கம் கொண்டு போகும். இதுக்கும் இந்த நாட்டில் வரலாறு. கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னால ஒரு பிரதேசத்துல கம்ப்ளைண்ட் போகுது, சின்ன மகள காணும், சின்ன மகள் காணும். உமா வீட்டு கஷ்டத்துக்காக வேண்டி குறையின் போயிட்டு வீட்டுல வாப்பா மட்டும்தான் நீக்கிற. ஒரு தாத்தாம் தங்கச்சி வீட்டுல புள்ளைய தங்கச்சிக்காரிய காணம் தேடுறாங்க இல்ல. ராவ் 10 மணிக்கு போறோம், கொல்ல கதவை திறந்தா ஏதோ ஒன்று விளங்குது. மரத்துக்கு பின்னால போயிட்டு பார்த்தா புள்ளைய கத்தியால குத்தி கொலை செஞ்சு. இப்ப இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. ரிசல்ட் என்னண்டா தாத்தக்காரி தான் புரிஞ்சிச்சு. இப்ப தாத்தா கிட்ட விசாரணை, இல்ல என் வாப்பா எப்ப வீட்டுக்கு வர கொள்ள என் தங்கம் எங்க என் தகச்சத்தான் தேடுவாரு. என் வாப்பா எதை கொண்டு வந்தாலும் என் தங்கச்சிக்கு மட்டும்தான் கொடுப்பாரு. நாங்க செல்லுற கடைசி புள்ளை அவனோட இறக்கமா பில பொம்பள பிள்ளைகளுக்கு மட்டும் கவனிக்கிற சொசைட்டி பில, படித்தவனுக்கு மட்டும் கவனிக்கிற பில, ஆம்பளை புள்ள மட்டும்தான் புள்ள பில. எல்லா புள்ள புள்ள எல்லாரையும் சரிசமா வழிநடாத்தப்பட வேண்டும். அப்ப இறக்கத்துல வித்தியாசம் இருக்கலாம், ஆனா அந்த இறக்கத்தை காட்டுறது சரிசமமா காட்டப்படும். அப்படி என்ன ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லிக்கிறது. அவங்க சொல்லுறாங்க, நான் எல்லா மனைவியோட இறக்கம், ஆனா ஆயிஷா என்ன கூட இறக்கம். இதை வச்சு இமாம்கள் என்ன சொல்லுவாங்க என்றா, ஒரு மனிதனுக்கு பலரோட இறக்கம் இருக்கலாம், ஆனா ஒரு மனைவியோட கூட முகப்பத் வாரது பிழை இல்லை, ஆனா அதை வெளிப்படுத்த கூடாது. இதுதான் புள்ளை என்ற சப்ஜெக்ட். 5 புள்ள ஈக்குதா, 5 புள்ளையோட இறக்கம் ஈக்கு, ஆனா மத்த புள்ளைக்கு விளங்க கூடாது, நான் கூட இறக்கம் அடுத்தவங்களோட தான் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலத்துல நேரம் சுருக்கம், கொஞ்சம் அவசரமா இத பேசுறேன்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி வாராரு, அவங்களோட பிள்ளைக்கு ஹதியா கொடுக்குறாங்க. மனைவி செல்லறா, இந்த ஹதியாக்கு சாட்சியா இருக்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அந்த சஹாபி என்ன செய்யறாரு, நபி அவங்க கிட்ட போறாங்க. போன நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உங்களுக்கு இந்த புள்ள மட்டுமா இருக்குது? இல்ல யா ரசூலல்லாஹ், எனக்கு நிறைய புள்ள இருக்கு, எல்லா புள்ளைக்கும் இதே மாதிரி கொடுத்தீங்களா? இல்ல யா ரசூலல்லாஹ், வானல் இது கூடாது என்று சொல்றாங்க. பின்னால அந்த சஹாபி புள்ளைக்கு கொடுத்த வெட்ட எடுக்கிறாங்க. ஷாஃபி மதுஹப்படி எல்லாருக்கும் சரிசமமா கொடுக்கிறது வாஜிப் அல்ல. ஏழே மதுஹப்ல சரிசமமா கொடுக்கிறது வாஜிப். ஆனா இது சட்டம். ஆனா சைக்காலஜிக்கல் சைட பார்க்கணும். நபீட மகனா இருந்தாலும் சில நடக்கும், நடந்திருக்குது. குர்ஆன் ஹிஸ்டரிய பேசுது. குர்ஆன் பேசுது என்னன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட சம்பவத்தை மிக தெளிவா அந்த சம்பவத்துல இருக்குது. என்னன்னா, இத் காலூ லயூசுஃபு வ அஹூஹு அஹப்பு இலா அபீனா மின்னா வ நஹ்னு உஸ்பா. நாங்க பலமான ஒரு குரூப்பாக இருக்கும் போது 10 பேர், நாங்க பலமானவங்க, நாங்க வாலிபர்கள். ஆனா எங்கட பாப்பா இந்த சின்ன பொடியனோட இறக்கம். இப்ப அந்த நானமார் மசூரா பண்றாங்க, சொல்றாங்க, நாங்க இவரை கொலை செய்வோம். இன்ன அபானா லஃபி வலாலின் முபீன். எங்கட பாப்பா யாக்கூப் தெளிவான வழிகேட்டுல இருக்கிறாரு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வழிகேட்டுல இருக்கல. இதை வச்சு அல்லாஹ் எங்களுக்கு பாடம் படிச்சுட்டார். இப்ப நானமாரெல்லாம் மசூரா பண்றாங்க, என்னண்டா இவரை கொலை செய்வோம். இதுதான் நடக்கும். நாங்க பிள்ளைகளுக்கு மத்தியில நேர்மையாக நடக்காது. அத மாதிரி இன்னொரு சம்பவம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஜ்லிஸ்ல இருக்கிறாங்க. சஹாபாக்கள் அவங்களோட பேச்ச கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. ஒரு ஆண் குழந்தை ஓடி வருது, ஒரு சஹாபி கிட்ட வந்து நிக்குது. இந்த சஹாபி தலைய தடாவி அவங்களோட தொடையில உட்கார வைக்கிறாங்க. இன்னும் சில நேரங்கள் போகுது, ஒரு பொம்புளக்குள்ள ஓடி வருது. அதே சஹாபி இடத்துல அந்த சஹாபி தலைய தடாவி நிலத்துல உட்கார வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உங்களுக்கு மறுத்தொடை இல்லையா? அந்த சாபி உடனே மறுத்தொடையில உட்கார வைக்கிறாங்க. இத என்ன படிச்சு தருதுண்டா, சரிசமம் பேணப்பட வேண்டும் பிள்ளைகளுக்கு மத்தியில. இல்லாவிட்டால் தான் எங்கடே புள்ளேல், எங்கட வயிற்றால வந்த ஒரே புள்ளேல் சண்டை பிடிக்க காரணம் அதுதான். குடும்ப பிரச்சனைக்கு மெயின் ரீசன் இதுதான். இதுதான் பிள்ளைகள் தவறான பாதையில போக காரணம். இதனால இவைகளை விளங்க வேண்டும். பிள்ளைகள் என்ற தலைப்பு மிக விசாலமான தலைப்பு. இது நீண்ட நேரம் பேசப்பட வேண்டிய தலைப்பு. இது நாங்க எப்படி பிள்ளைகள வியாபாரத்தை படிக்கிறோமோ, நிக்காக படிக்கிறோமோ, பிள்ளை வளர்ப்பு என்பதை படிக்க வேண்டிய ஒரு ஒரு பாடம். திருமணம் முடிக்க முன்னால் திருமணத்தை படிப்பது போல் குழந்தைகள் பெற்றுக்கொள்ள முன்னால் குழந்தை வளர்ப்பை நாம் படிக்க வேண்டும். இது நீண்ட ஒரு ஆய்வு. இதை நாங்க படிக்கணும். வல்லல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிக்கணும். யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், குற்றம் குறைகளை மன்னிச்சு மறைச்சிரியா அல்லாஹ், எங்கட பிள்ளைகளுக்கு மத்தியில நேர்மையாக நடக்க தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ், எங்கட பிள்ளைகளை யா அல்லாஹ் சாலிஹான பிள்ளைகளா வளர்த்த தந்திரியா அல்லாஹ், பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செஞ்சிரியா அல்லாஹ், ஆறுதலை வழங்கிரியா அல்லாஹ், அங்கே சுஹதாக்களுக்கு பெரிய தரஜாக்களை கொடுத்திரியா அல்லாஹ், இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் வெற்றியை நசீபாக்கிறியா அல்லாஹ், பூரா முஸ்லீம்கள கஷ்டங்களை நீக்கிறியா அல்லாஹ், பிரச்சனைகளை நீக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ உனக்கே அனைத்து விடயங்களையும் ஒப்படைக்கிறோம்.